அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு அஸ்ஹாபுல் கஃப், அதாவது வாழ்க்கையுடைய போதனைகள். செல்வத்தினால் கொண்ட ஆணவம், அதிகாரத்தினால் கொண்ட செருக்கு, அறிவின் வரம்பு போன்ற உலகியல் சோதனையிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்பதை குர்ஆன் எப்படி போதிக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த முக்கிய அம்சங்கள், சில 4 முக்கிய அம்சங்களை வச்சு ஒரு வாழ்க்கையின் சோதனையை ஒரு இறை விசுவாசி ஒரு விசுவாசியா எப்படி எதிர்கொள்ள வேண்டுங்கிற போதனையை குர்ஆன் போதிக்கிறது. இந்த 18வது வசனத்தை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இன்ஷா அல்லாஹ் கேட்க போகிறோம். கஃப்னா குகை. குகையில் தஞ்சம் போகிற இளைஞர்களை பற்றினதுனால குகைன்னே பேர் வச்சுட்டாங்க. அஸ்ஹாபுல் கஃப். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹி வ நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்லாஹி வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஹாபுல் கஃப் 18வது அத்தியாயம் 110 வசனங்களையுடையது. இதில் முதல்ல மத்திய கிழக்கு ஆசியா நாட்டை சேர்ந்த இறை நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள், அவங்க சிலை வணக்கத்தை வற்புறுத்திய கொடுமைக்காரன் மன்னன் தக்யானூஸ் அப்படிங்கிற கொடுங்கோல் மன்னன், அவனிடத்துல தங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளக்காக அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. அவன் கேட்கல. தன்னுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக அவனை விட்டு நாட்டை விட்டு வெளியேறி அந்த பக்கமாக உள்ள ஒரு குகையில் போய் தஞ்சம் புகுந்துட்டாங்க. அங்கே போய் அல்லா கிட்ட நான் அருள் புரிவேன், அல்லா எங்களுக்கு அருள் புரி, இந்த மாதிரி ஒரு கொடுங்கோல்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு துவா செஞ்சு கேட்குறாங்க. துவா செஞ்சு கேட்கவும் அல்லா அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்து அதுக்கு அவங்க இருக்கிறதுக்கான ஃபுல் ஆக்சிஜன், அதுக்கான வெளிச்சம், சூரியன், காற்று, எல்லா விதமான இதையும் கொடுத்து அங்கே உறங்க வச்சுட்டான். நீண்ட காலத்திற்கு உறக்க வச்சுட்டான். ஆனால் அந்த எத்தனை வருடங்கள், 100 ஆண்டுக்கு மேலே அவங்க தூங்கியிருக்காங்க. அது 39 வருடங்கள்னு சொல்லப்படுது. அல்லாஹ் தான் அறிவான். இந்த சூறா மக்கால தான் அருளப்பட்டது. ஆனால் இதில் உள்ள 28வது வசனமும் 83லேருந்து 101வது வசனமும் மதினால இறக்கப்பட்டது. அல்லாஹ் இந்த சூறால அந்த மக்களை எப்படி தூங்க வச்சான் அப்படின்னா, அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களுடைய தூக்கம் பல 100 ஆண்டு வருடங்களாக நீளுது. அப்படி நீளும் பொழுது கரெக்டான காற்று வருது. சூரிய வெளிச்சம் பட்டா முழிப்பு வரும். அதனால சூரியன் கண்ணில் படாத அளவுக்கு சூரியன் உதயமாகிறப்ப அவங்க வலதுபுறம் உதயமாகிறப்ப இடது பக்கமாகவும், இடதுபுறம் உதயமாகிறப்ப வலது பக்கமாகவும் புரட்டி படுக்க போட்டு அவங்கள 400-500 வருஷமா அவங்கள வளர்த்துருக்கான்னு சொல்லணும்ல தூக்கத்திலேயே. அவ்வளோ இருக்கிறவங்க, அவங்களுடைய நாய் வாசல்ல படுத்து இருக்கு, 2 காலையும் விரிச்சுக்கிட்டு படுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இத்தனை வருடங்கள் தூங்கின பிறகு அவங்க விழிக்கிறாங்க. விழிச்சோன்னும் அவங்களுக்குள்ள அவங்க 4 பேரா 5 பேரா 7 பேரா 6 பேரா அதுவும் சரியான குறிப்பு இல்லை. அதில் ஒருத்தர் மட்டும் நான் போய் உணவு வாங்கிட்டு வரேன், ஆனால் யாருக்கும் தெரியாம வல் யதலத்தஃப், என்னை இனங்கொண்டு கொள்ளாதவர்கள். வல் யதலத்தஃப்ங்கிறது குர்ஆன்லேயே மையமான ஒரு வார்த்தை. வல் யதலத்தஃப்ங்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் யாரும் இனம் காண முடியாதபடி நான் போயிட்டு உணவை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி யாராவது நம்மளை பார்த்து இனம் கண்டுக்கிட்டாக்கா நம்மளை கல்லாலே அடிச்சே கொன்னுடுவாங்க. நம்ம கிட்ட ஈமான் இருக்கு, அல்லா வழியில வாங்கன்னு சொன்னமேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு
பயந்துக்கிட்டே போறாங்க. ஆனா யாருமே இனம் கண்டுக்கல. அவங்களுடைய அவங்க எடுத்துட்டு போற அந்த பணம், கரன்சி வந்து மாறிடுச்சு. அப்ப நம்ம எத்தன வருஷம் கழிச்சு நம்ம இங்க வந்திருக்கோம்? அப்படிங்கிற சந்தேகமும் அவருக்கு வந்துருச்சு. அ ஏதோ நடக்குது. அல்லாவுடைய பாதுகாப்புல நம்ம இருந்திருக்கோம். அப்படிங்கிறத அப்பதான் உணர்றாங்க அவங்க. அவங்க வந்து சொல்றாங்க, "நம்ம இவ்வளவு நாள் உயிரோட இருந்திருக்கோம். ஆ எவ்வளவு நாளுன்னே தெரியல. அவங்க மாறிட்டாங்க. எல்லாமே மாறி போச்சு." அவ்வளவு நாளும் அல்லாஹ் வந்து கரெக்ட்டான காத்து, வெளிச்சம் எல்லாம் வச்சு, ஆ டீலக்ஸ் ரூம், சூப்பர் டீலக்ஸ் ரூம் மாரி போட்டு, அவங்கள சூப்பரா வச்சிருந்திருக்கான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கருணையாளன். அவனுடைய அந்த அத்தாட்சிகளையும், படிப்பினைகளையும் அந்த ஆச்சரியமா இவங்கக்குள்ள பேசிக்கிட்டு, திரும்ப தூங்க போறாங்க. அப்படியே மரணிக்க வச்சுர்றான் அதெல்லாம். இது ஒரு உயிர கொன்னு கொன்னுட்டு, இல்ல அவன் ஒரு உயிர் இறந்த பிறகு எப்படி உயிர்ப்பித்து எழுப்பப்படும் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமையுது. இல்லையா? அது மட்டும் இல்லாம, இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபோட சூறால முதல் 10 வசனத்த மனனம் செஞ்சவங்க, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவாங்க. 2வது மற்றொரு அறிவிப்புல கடைசி 10 இந்த அத்தியாயத்துல கடைசி 10 அத்தியாயத்த ஓதி வருபவங்க, பெருங்குழப்பவாதியான தஜ்ஜால் அவங்கள்ட்டருந்து அவங்க குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதா ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ் அதனால தான் வெள்ளிக்கிழமை எல்லாரும் கஹ்ஃப் சூராவ ஓதணும் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாரும் ஓதணும். ஆனா, பெண்கள் குடும்பத்துல இருக்கிறதுனால, குடும்ப பெண்கள் அ குடும்பத்துல தான் குழப்பங்கிறது அதிகம் வந்தா நம்ம சென்சிட்டிவ் ஆயிடுவோம். ரொம்ப டெம்பர் ஆயிடுவோம். குழப்பம் குழப்பம் அது அது வராம இருக்கிறதுக்காக பெண்கள் நெறைய ஓதணும் இத. அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து. பெண்கள் நெறைய ஓதணும். அப்படி இருக்கும் பொழுது, இத மாதிரி ஒரு குகைவாசியோட அடுத்தது 2வது அதிகாரத்தினால் கொண்ட செருக்கு இல்ல. செல்வத்தினால் கொண்ட ஆணவம். இது செல்வத்தினால் கொண்ட ஆணவம் எப்படின்னா, ஒரு ஒரு செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு அல்லாஹ் எல்லாமே குடுத்துருக்கான். ஆனா, அவன் வந்து இணை வைப்பாளன். ஒரு ஏழை, ஒரு ஆனா அவர் இறை நேசக்காரர். அவன் என்ன சொல்றான், அவனுக்கு அல்லாஹ் என்ன குடுத்துருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய தோட்டம், திராட்சை தோட்டம். அத சுத்திலும் பேரிச்சம்பழம் காய்ச்சி தொங்குற, கனிகள் தொங்குற அத சுத்தி பேரிச்சம்பழம். இதற்கெல்லாம் நடுவில் கீழே ஆறு, செல்வ செழிப்பு, பிள்ளைகள், நெறைய சொத்து பத்துக்கள் எல்லாமே. அப்போ அவன் சொல்றான் அந்த ஏழைய பார்த்து, "எனக்கு எல்லாமே அல்லாஹ் இப்படிலாம் குடுத்துருக்கான். இதெல்லாம் நான் அழியும்லாம் நான் நெனைக்கல. அழியாது. அப்படியே இறைவன்கிட்ட நான் போனாலும் அங்கேயும் எனக்கு இத தான் அல்லாஹ் குடுப்பான்." அப்படிங்கிறான். ஒரு ஒரு எஸ்டிமேட்டா ஒரு இதா இல்ல. தீர்மானமா அவனால சொல்ல முடியாது இதெல்லாம். எஸ்டிமேட்டா தான் அவன் சொல்றான். ஆனா, அவனுக்குள்ள ஒரு செருக்கு, திமிருல சொல்றான். இதுல என்ன சொல்றாரு, ஒரு பேரிடி முழக்கத்தையும் மழையும் வச்ச அ அல்லாஹ் குடுத்தான்னா, இது எல்லாமே அழியக்கூடியது தான். இதெல்லாம் போயிடும். அழிஞ்சிடும். எப்படி கிடைக்கும் உனக்கு? அப்படின்னு சொல்லி அவருக்கு இவரு அட்வைஸ் பண்றாரு. அதே மாதிரி அல்லாஹ் அத அழிய வச்சார். 3வதா இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கில்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடந்த ஒரு கான்வர்சேஷன். அதுக்கு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, முதல்ல அல்லாஹ்ட்ட பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது, "யா அல்லாஹ், உன் அடியார்களே உனக்கு மிகவும் பிரியமானவர் யார்?" அப்படின்னு கேட்குறாங்க. என் அடியார்களே எனக்கு பிரியமானவர் வந்து என்னை மறந்து விடாம நினைவு கூர்ந்து வருபவர் தான் எனக்கு பிரியமானவர். மூசா அலைஹிஸ்ஸலாம், "உன் அடியார்களில் சரியான தீர்ப்பு வழங்குபவர் யார்? யா அல்லாஹ், என் மன விருப்பத்தை பற்றி யாருடைய மன விருப்பத்தை பற்றியும் தன்னுடைய மன விருப்பத்தை பற்றி விடாமல் உண்மையை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பு வழங்குபவரே சரியான தீர்ப்பு வழங்குபவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம், உன் அடியார்களில் மிகவும் அறிந்தவர் யார்? மிகவும் அறிந்தவர் யாருன்னு சொல்ற? அல்லாஹ் சொல்றான், தமது சொந்த அறிவோடு மக்களோட அறிவையும் தேடி பெறுபவர். ஏன்னா தம்மை மேன்மேலும் நல்வழியில் செலுத்தக்கூடிய அல்லது
வீழ்ச்சியிலிருந்து தடுக்கக்கூடிய கருத்த அப்படி மக்கள்கிட்ட இருந்து தான் பெற முடியும். மக்களோடு மக்களா கலந்தா தான் பெற முடியும். அவங்க கிட்ட இருந்து தான் பெற முடியும். அதனால தான். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, "உலகிலேயே அறிந்தவன் நான் இல்லையா?" "இல்ல" அப்படிங்கிறான் அல்லாஹ். "இல்ல, உன்ன விட அறிந்தவர் ஒருத்தவர் இருக்காரு. அவர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. சரி அல்லாஹ் யாருன்னு சொல்லவும், சொல்றாங்க, "ஒரு மீன், உயிர் மீன உன் கூடைக்குள்ள போட்டுட்டு கடல் ஓரமா போ. அந்த மீன் எங்க பாஞ்சு கடல்ல விழுதோ அந்த இடத்துல அவர் நிப்பார்" அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தன்னுடைய இளம் ஊழியர் பெயரு யூஷவ் பின் நூன் அப்படிங்கிறவர அழைச்சுக்கிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமோடயே போறாங்க. போயிட்டு அப்படியே பேசிட்டே போயிடுறாங்க. மீன் வந்து குதிச்சு கடலுக்குள்ள போயிடுது. அது அவங்களுக்கு தெரியல. அங்க போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இளைப்பாறலாம் அப்படின்ட்டு சிறிது உணவு ஏதாவது சாப்பிட்டு இளைப்பாறலான்னு உட்கார்றாங்க. அப்பதான் ஞாபகம் வருது. அந்த மீன் எங்க? ஆ மீனு அந்த கடலுக்குள்ள போயிடுச்சு. நான் பார்த்தேன். ஆனா உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேங்கிறாரு அந்த ஊழியர். யூஷவ் பின் நூன். அப்படியா? அப்பனா வா, திரும்ப வா. அந்த இடத்துக்கே போவோம். அல்லாஹ் சொன்ன இடத்துக்கே போவோம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க ஒருத்தர் வெள்ளை உடை அணிஞ்சுகிட்டு நிக்கிறாருங்க. ஓ! இவங்க தான் அவங்களா இருக்கோன்ட்டு, நீங்க தானா அப்படின்னு கேட்கவும், ஆமா நான் தான். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம். ஆ நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இது மாரி உங்கள்ட்ட நான் அறிவ அறிஞ்சுக்கிறதுக்கு, பெறுறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது சாரி ஹில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் ஹிடன் ஹிடன் பிரில்லியன்ட் ஆ என்ன ஞானம் குடுத்துருக்கான்னு, ஹிடன் விஸ்டம்னு சொல்லுவாங்க. ஹிடன் விஸ்டம். அது வந்து எனக்கு என்ன குடுத்துருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. உனக்கு என்ன மறைஞ்சிட்டு இருக்கு அறிவுலங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில, நான் இப்ப என்னோட சேர்ந்து நீ பயணம் செய்யும் பொழுது, நான் ஏதாவது செஞ்சேன்னா, நீ கேள்வி கேட்கக்கூடாது 1. 2வது நான் என்ன சொல்றேங்கிறதெல்லாம் என்கிட்ட பொறுமையா தான் இருக்கணும். உன்னால இருக்க முடியுமா? இருப்பேன். நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். பொறுமையா இருப்பேன். சரி வா! அப்படின்ட்டு போறாங்க. அங்க அங்க போம்போது ஒரு மரக்கலம், போட், படகு இருக்கு. அத வந்து என்ன பண்றாங்க, ஏறலான்னு போறப்ப அந்த மரக்கலம் ஓட்டுறவரு ஏறிக்கங்கங்கிறான். ஏன்னா அந்த ஹில் ரிலேஸ் இல்லாம அவருக்கு தெரியும். சரின்னு ஏறுங்க எல்லாரும் ஏறிக்கங்கன்னு சொல்றாங்க. அது ஏறுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க, அந்த மரக்கலம் புதுசா அழகா இருந்தத ஓட்ட விட்டுர்றாங்க. ஓட்ட விட்டுட்டு அப்புறம் திருப்பி அந்த தக்கைய வச்சு திருப்பி ஓட்டைய அடைச்சிடுறாங்க. பழுதான மாதிரி. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம், "என்ன நல்லா இருந்தது மரக்கலத்த போய் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படிங்க. "இப்ப தானே சொன்னேன் உங்ககிட்ட என்னோட உங்களால பொறுமையா இருக்க முடியாதுன்னு. ஏன் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "சரி, சரி நான் இனிமே கேள்வி கேட்க மாட்டேன்" அப்படின்னா அடுத்தது. அப்ப அந்த மரக்கலத்துல போயிட்டுருக்கும் பொழுது, கடல்ல வந்து ஒரு குருவி வந்து இப்படி கொத்திட்டு போகுது தண்ணிய. அந்த குருவி வந்து கடல் தண்ணிய கொத்திட்டு போதே, அந்த அளவுக்கு தான் நமக்கு அறிவே இருக்கு. அந்த குருவியோட அளவுக்கு தான் அறிவே இருக்கு நம்மள்ட்ட. அல்லாஹ் படைச்சது எவ்வளவோ இருக்கு. நம்மள்ட்ட உள்ள அறிவு இதான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தமிழ்ல. அது மாதிரி அப்படின்னு சொன்னான். அடுத்ததா ஒரு சிறுவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இங்க ஒரு சிறுவர கழுத்த பிடிச்சு திருவி சாவடிச்சுடுறாங்க. அல்லல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்த பிள்ளைய போய் இப்படி கொன்னுட்டீங்களே! ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க? பாலவனா இருக்கான் அப்படின்ட்டு. "அப்படியா நீ பொறுமைய இழந்துட்ட பாரு 2வதுன்னு" கொஞ்சம் அத விட கொஞ்சம் கடினமா சொல்றாங்க. "நீ இது மாரி பண்ணிட்ட, இந்த மாரி செய்யாத, இந்த மாரி கேள்வி கேட்காத இனிமே. இதுக்கான விளக்கத்தெல்லாம் நான் மெதுவா சொல்லுவேன். அதுவரையும் பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 3வதா போறாங்க. ஒரு சமூகத்தவங்க வாழ்றாங்க. சின்ன கிராமமா இருக்கு. குடிசை. அந்த வீடுகளுக்குள்ள போயி உணவு, தண்ணி ஏதாவது குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கவும் அதெல்லாம் குடுக்க முடியாது போங்க அப்படின்றாங்க அவங்க. அப்படியே வெளிய வராங்க. அந்த ஊரு ஓரமா ஒரு செவரு எப்ப சாயலான்னு யோசிச்சுட்டு நிக்குது. எப்ப சாயலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அப்படியே இருக்கவும், அத பறக்க பறக்க செட் பண்ணிட்டு நல்லா நேராக்கி வச்சுடுறாங்க.
இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, "என்ன இந்த கூட்டத்தார் வந்து நமக்கு சாப்பாடு குடுக்கல, தண்ணி குடுக்கல, ஒண்ணும் குடுக்கல. அவங்க கிட்ட ஊதியம் வாங்கிட்டாவது இந்த சவத்த வச்சிருந்துருக்கலாம். நேராக்கி செப்பனிட்டுருக்கலாம். நீங்க சும்மாவே செப்பனிட்டு குடுத்துட்டு வந்துட்டீங்களே!" அப்ப இன்னும் கடுமையா சொல்றாங்க. "என்கிட்ட பொறுமையா இருக்க முடியாது. என்னோட பயணம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன்ன. என்ன கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ன, ஏன் கேட்டீங்க? நம்ம பிரியறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நம்ம பிரிஞ்சிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த 3க்கான காரணத்த நான் சொல்லிர்றேன்." இந்த 3க்கான காரணத்துல, முதல் காரணம் அந்த மரக்கலத்த உடைச்சது. அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, "வகான வராஅஹும் மலிக்குன் யஅகுது குல்ல ஸஃபீனத்தின் கஷ்பா" 18வது அத்தியாயத்துல 79, 80வது வசனமா வந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தான். அவன் பழுதடையாத மரக்கலத்தை கைப்பற்றிக் கொள்வான். ரிப்பேரா இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்துக்க மாட்டான். புதுசா பழுதடையாம இருக்கிறதெல்லாம் அவன் எடுத்துக்குவான். ஆனா, இந்த மரக்கலத்த வச்சு தான் அந்த மரக்கலத்த ஓட்டுறவனோட வாழ்வாதாரமே இருக்கு. இவன் கைப்பற்றிக்கிட்டா அவனுக்கு இருக்காது. நம்மள ஏத்தி செல்றான்னு அதனால அவனுக்கு அந்த உதவிய செஞ்சேன். 2வதா இந்த பையன தலைய திருவுனேன். ஏன்னா, அவனது பெற்றோர் வந்து ரொம்ப, 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 ரொம்ப இறை நம்பிக்கையாளரா இருந்தாங்க. அதே சமயத்துல அந்த சிறுவன் மீது அன்பு எல்லை மீறியான அன்பு வச்சிருந்தாங்க. அந்த அன்பே இவங்கள இறை மறுப்புக்கு ஆ அ ஆழ்த்திடும். 2வது அவனுடைய பிறப்பு அவனுடைய மகிழ்ச்சிய கொடுத்து, அவனுடைய இறப்பு வந்து துக்கத்த கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவனுடைய இறப்பு மகிழ்ச்சியாகவும், பிறப்ப துக்கத்தமா ஆக்கி, அவன் உயிரோட இருந்திருந்தா, அவ்விருவரையுமே அழிச்சு விடுவான். அதே மாரி செஞ்சிடுவான் அந்த இறை நம்பிக்கையாளர்கள. அதனால தான் நமக்கு விரும்பாத ஒன்றுல அல்லாஹ் ஒரு முடிவ நம்ம ஏத்துக்கிறத விட, நம்ம விரும்புற ஒன்றுல நம்ம அல்லாஹ்வுடைய முடிவ ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறந்தது. சுபஹானல்லாஹ். அதாவது இப்போ ஒரு சாக்லேட் நமக்கு புடிச்சிருக்கு. பிஸ்கட் நமக்கு கிடைக்குது. பிஸ்கட்ட தான் சாப்பிடணுங்கிற அந்த இறைவனுடைய பங்கீடு இருக்கு இல்லையா? அதை ஏத்துக்கணும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு. அதுதான் இறை நம் இறை இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த, ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப ஸ் ந செய்யக்கூடிய செயல்கள்லயே இது வந்து ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட்டாம். இதான். அதாவது அல்லாஹ்வுடைய பங்கீட நம்ம வந்து ஏத்துக்கணும். அந்த மாரி விரும்பாத ஒன்றுல கிடைக்கிறத, விரும்பின ஒன்றுல நமக்கு ஒரு ஏற்படுற முடிவ நம்ம சிறந்ததா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 3வதா அந்த செவர செப்பனிட்டது எதுக்காக அப்படின்னா, அந்த செவருக்கு அடியில ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் வந்து ஒரு அ அனாதை சிறுவனுக்கு உடையது. அந்த அனாதை சிறுவனுடைய தந்தை அத வச்சுட்டு இறந்து போயிட்டாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவர் வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. தன்னுடைய மகனுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லிட்டு. அது இறையருளால சேர்ந்துடணும்னு தான் அவர் நெனச்சுட்டு போயிருக்காரு. ஸோ, அந்த இறையருளால தான் நானும் அத செப்பனிட்டு கொடுத்துருக்கேன். அவன் வாலிபன் ஆனோனோ, அத தோண்டி அவனே எடுத்துப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் அந்த இடத்துல இருக்குங்கிற நம்பிக்கையில நான் இத செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னோனோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு அ எல்லா அந்த உலக சூட்சுமங்கள் புரியுது. அ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா துல்கர்னைன் இஸ்கந்தர் அப்படிங்கிற ஒரு பேரரசர பத்தினது. அவர் வந்து 1600 வருடங்கள் வாழ்ந்தவர். இது வந்து இஸ்ரவேலர்களின் செய்தி கூறுது. அந்த இவர் வந்து உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்கல்ல. அந்த மாதிரி உள்ள மன்னர்ல இவரும் ஒரு பேரரசர். ஆ உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தா நம்ரூத். அ அப்புறம் இவங்க அலெக்சாந்தர் கிரஹாம் பெல் அலெக்சாந்தர சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல. 4வது புத்துநஷர் அப்படின்னு அரஹிக்ல படிச்சோம்ல. அது புத்துநசர், அ நம்ரூத், ஆ துல்கர்னைன் இவங்கலாம் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சவங்க. அது மாரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற துல்கர்னைன் என்ன பண்றாங்க, முதல் பயணமா பூமியில ஒரு திசைய நோக்கி போறாங்க. அது வந்து எப்படின்னா, திசைய நோக்கி போம்போது அது என்னன்னா, சூரியன் க சூரியன் கடற்கரையில மறையும்ல. அத எல்லாரும் நம்ம பார்த்துருப்போம்ல. அத மாதிரி மறையிற இடமா இருக்கு.
அப்போ அது மேற்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அது மேற்கு நோக்கி பயணம் செய்யும் பொழுது, மறைவது போல தான் தோணும். அது ஒரு நிலையான ஒரு இடத்துல தான் இருக்கும். அத மாதிரியான இடத்துக்கு பயணம் செஞ்சு, அல்லாஹ் அழைப்பை ஏற்று எல்லாரும் ஈமான் கொள்ளுங்க. அல்லாஹ் கிட்ட வாங்க. ம் எ அ இறை மறுப்பாளராகிட நம்பிக்கையாளரா ஆவுங்க. சத்தியத்த கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அப்படி மறுக்கிறவங்களுக்கு இவங்களே தண்டனை குடுப்பாங்களாம். அப்படி மூத்தா போனா, அங்கேயும் போயி அவங்களுக்கு அல்லாஹ் இடத்துலயும் தண்டனை தான் கிடைக்குமாம். அத மாரி செஞ்சாங்க. 2வது பயணமா என்ன பண்றாங்க, சூரியன் மறையும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்றாங்க. அப்படி கிழக்கு நோக்கி பயணம் செல்லும் பொழுது, சூரியன் உதயம் ஆவுறது கிழக்கு இல்லையா? அது கிட்ட அது பக்கத்துல இருக்கிற ஜனங்க, சன்ரைசஸ் வந்து சுல்லுன்னு படுது இல்லையா? அது மாதிரி இருக்கும் பொழுது, அவங்களால ஒரு பில்டிங்கோ, ஒரு மரமோ, ஒரு நல்ல ஏதோ விஷயம் எதுவும் கட்ட முடியாது. ஸோ சூரியன் உதிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், உச்சத்த அடையும் பொழுதும், உதிக்கும் பொழுதும், ஒரு சுரங்கங்களுக்குள்ள பூந்துருவாங்களாம். சுரங்கங்களுக்குள்ள பூந்து உள்ள பூந்துருவாங்களாம். அப்புறம் அ சூரியன் மறையிறப்போ, அது மாரி வெளிய வந்து அன்றாட வாழ்க்கைய கழிச்சுட்டு, வாழ்வாதாரத்த தேடிக்கிட்டு, அதுக்கான நம்ம மனிதர்களுக்கான செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, உள்ள போயிடுவாங்களாம். சூரியன் உதிக்கிறப்பயும், உச்சத்துல வரும்போதும். தாங்க முடியாது சூரியனோட அ ஆற்றல், சூரியனோட வெப்பம். அதனால. இந்த துல்கர்னைன் அவங்களுக்கு பூமியில் உள்ளயும், வானத்தில் உள்ள அ இல்ல சாரி. பூமியில் உள்ள, வானத்தில் உள்ள எதுவும் அல்லாஹ்விடமிருந்து மறைக்கப்படுவதில்லை. அது 3வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல வருது. இவங்க கிழக்குல சந்திச்ச இந்த மக்கள் வந்து, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், ஏபேர் சமூகம், ஆது கூட்டத்த சேர்ந்தவங்க, ஜபல் கூர்வாசிகள் அப்படின்னு சொல்லப்படுது. நார்த் வட ஆப்பிரிக்கால மொராக்காவின் தெற்கே உள்ள மராகேஷ் சிட்டில இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு பயணம். இவங்க வந்து மேற்கு பயணம் வந்து அத பத்தி சொல்ல. அடுத்து 3வது திரும்பவும் சூரியன் மறையும் திசை கிழக்கிலிருந்து மேற்கு பயணம் செய்றாங்க. மறையும் திசை மேற்கு பயணம் செய்றாங்க. அங்க தான் பார்க்குறாங்க. அங்க உள்ள மக்கள் வந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளா, இந்த யஜூஜ் மாஜூஜ் வந்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகளா இருந்துருக்காங்க. அந்த மறையும் திசைக்கு அவங்க போனோனோ, 2 மலைகளுக்கு இடையே ஒரு பெரிய இடம் இருக்கு. 2 மலைகளுக்கு இடையே ஒரு இடம். அதுல வந்து ஒரு சமூகம் வாழுது. அந்த சமூகத்திலேருந்து அந்தான மலைக்கு அந்தான அப்பால்ல பார்த்தா, அங்க ஒரு கூட்டம் இருக்கு. அதுதான் யஜூஜ் மாஜூஜ். அந்த யஜூஜ் மாஜூஜ் என்ன பண்றாங்க, இந்த துர்க்கிய நாட்டுக்குள்ள பூந்து, அங்கு குழப்பம் விளைவிக்கிறது, பயிர்கள நாசம் பண்றது, மக்கள அழிக்கிறது, இத மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. இது மாரியே பண்ணிட்டு இருக்குந்தான. ஆனா இந்த துல்கர்னன் இஸ்கந்துக்கு அல்லாஹ் என்ன குடுத்துருக்கான், "இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்லி வதைன்னாஹு மின் குல்லி ஷைஇன் ஷஃபா." நிச்சயமாக நாம் நிச்சயமாக நாம் அவருக்கு பூமியில் தம் ஆட்சியை நிறுவ வசதி செய்துள்ளோம். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் பலனையும் வழியையும் காண்பித்துக் கொடுத்துள்ளோம். அல்லாஹ் இது மாரி காண்பித்து கொடுத்ததுனால தான் அவங்களால சக்தி பெற முடிஞ்சது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சக்தியும் பெற வச்சு அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான். அனுப்பி வச்சோனே இவங்க என்ன சொல்றாங்க, துல்கர்னைன பார்த்தோனே, "இது மாரி யஜூஜ் மாஜூஜ்னால எங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு. இது மாதிரி நாங்க உங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம். உங்களுக்கு எங்களுக்கு எங்க எங்க எல்லாரோடைய பணத்தையும் வசூல் பண்ணி, உங்களுக்கு பெருந்தொகையா கப்பம் கட்டுறோம்." தப்சீர்ல வந்து அது பெருந்தொகையா காட்டப்படுது, சொல்லப்படுது. ஆ பெருந்தொகையா தர்றோம். அது மட்டும் இல்லாம, அ தப்சீர் இப்னு கசீர்ல இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. குகைவாசிகளோட ஃபோட்டோ, குகையில வந்து எலும்பு குகையில வந்து மரணிச்சாங்க இல்லையா? அந்த இளைஞர்கள், அவங்களுடைய எலும்பு முதற்கொண்டு அதுல இருக்காம். ஆ அது அந்த அத்தாட்சி இருக்காம். அத்தன வருஷம் கழிச்சு தான் இறந்து போயிருக்காங்க. அதோட அத்தாட்சி, அந்த எலும்பு கூடுகளும் அங்க இருக்காம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்படி இருக்கும் பொழுது, ஆ இவங்க இரும்பு பாலங்கள வசூல் பண்ணி பெரிய பணமா தரணும்னா, அல்லாஹ் எனக்கு நெறையா குடுத்துருக்கான். என்ன, எனக்கு கோட்டை, கொப்பளங்கள், நெறைய ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரமே எனக்கு போதும்னு அடக்கத்தோடையும், பொதுநல பன்மையோடையும் நோக்கத்தோடையும் சொல்லிட்டாங்க. அந்த ஆட்சி அதிகாரமே எனக்கு போதும் அப்டின்ட்டு. அப்புறம் இரும்பு பாலங்கள கொண்டு வாங்க அப்டின்னு சொல்லி கொண்டு வர சொல்றாங்க. அத 2 மலைகளுக்கு இடையே நிரப்புறாங்க. அப்ப வந்து நெருப்ப உண்டாக்க சொல்றாங்க. அத நீங்க ஊதுங்க.
இதை மாதிரி ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊத சொல்கிறாங்க. அந்த நெருப்பு ஊத ஊத அந்த இரும்பு பாலம் உருவுது. அப்போ அந்த செம்பை கலக்கி செம்பையும் உருக்கி அதை ஊற்றுறாங்க. இரும்பும் செம்பும் ப்ளஸ் இரும்பு செம்பு ரெண்டும் கலங்குனா என்ன ஆகும்? செம மெட்டலாக மாறிடும். ஸ்ட்ராங்கான சுவர் வச்சிடுறாங்க. அப்போ அந்த யாஜூஜ் மாஜூஜ் அதை மீது சக்தி பெற அல்லாஹ் கொடுக்கல. ஒரு ஓட்டை கூட அவங்களால ஹோல் கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துல்கர்னைன் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லிட்டோன்னா அது மட்டும் இல்லாமல் மறுமை நாள் வரும்பொழுது இந்த சுவர் தூளாகிவிடும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அந்த சுவரில் நிறைய பெரிய வாயில்கள்லாம் இருக்கான். வாயில்களில் பெரிய 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 பூட்டு தொங்குதான். அந்த பூட்டு தொங்குது. அங்கே இந்த துருக்கி எல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த எல்லை நாட்டுக்கு நாடு பார்டர் இருக்கும்ல, பாகிஸ்தான் இந்தியான்னு, அந்த மாதிரி பார்டரில் இவங்க துருக்கி எல்லை காவலாளிகள், அதில் எல்லை காவலாளிகள்லாம் நிறுத்தப்பட்டிருக்காங்களாம். இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அப்பாசிய அரசு குழுவினர் அப்படிங்கிறவங்க கிபி 842லேருந்து 861 வரையும் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் போய் கிபி 42லேருந்து 47க்குள்ளே தான் போயிருக்காங்க. ஆனால் 842லேருந்து 847க்குள்ளே போய் இரும்பாலும் செம்பாலும் நிர்மாணிக்கப்பட்ட அந்த சுவத்தை பார்த்துட்டு அது பிரம்மாண்ட சுவர் பூட்டு இருக்குது எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அத்தாட்சியோட கண்டறிஞ்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கோ போலோங்கிறவர், மார்க்கோ போலோ நமக்கே தெரியும், நம்ம சோசியலில் படிச்சிருப்போம். யூரோப் டூரிஸ்டர் அவர். தனது புக்கு பயணங்கள்ங்கிற நூலில் நான் சைனாவில் 17 வருஷம் இருந்தேன், அங்கே மங்கோலிய பேரரசை என்னை அனுப்பி வச்சு அந்த இஸ்கந்தரோட பில்டிங்கை போய் சுவரை போய் பார்த்துருவா அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டு அதுக்கானதெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த பயணங்கள்ங்கிற புக்லேயே கொடுத்துருக்காரு. இதெல்லாம் சோசியல், இங்கிலீஷ், மேத்ஸ், தமிழ் புக்கிலலாம் கூட போடலாம். அதெல்லாம் போட மாட்டுறாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், அதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இதெல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்லலாம். உண்மையான விஷயங்களாக இருக்குது. இது மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 2வது விஷயத்துக்கு வரேன். சிறப்பு ஞானம் அருள பெற்ற இறை இணை வைப்பாளராக இருந்தான்னா ஒரு செல்வங்க, அவன் அல்லாஹ் நாடினதுனால தான் இவ்வளவும் எனக்கு செல்வம் கொடுத்துருக்கான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு அழிவு ஏற்பட்டிருக்காது. அதே போல் அல்லாஹ் ஒரு நபியையும் விட்டு வைக்கல. சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இரவு அவங்களுக்கு ஒரு எண்ணம், என்னுடைய 70 துணைவியர்களுக்கும் கிட்டேயும் நான் இதே இரவில் போய் அல்லாஹ் அவங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கான். தாம்பத்திய உறவு கொண்டு அனைத்து துணைவியரையும் ஆண் குழந்தை பெற வைப்பேன். அந்த ஆண் குழந்தை பெற வச்சு அந்த ஆண் குழந்தைகள் 70 பேரையும் அறப்போர் புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 70 துணைவியரையும் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குதா? பிறக்கல. ஒருத்தருக்கு கூட பிறக்கல. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிறந்திருக்கு. அந்த ஒருத்தவங்களும் பாதி உடம்பாக பிறந்திருக்காங்க. ஆண் குழந்தை தான் பிறந்துதான். பாதி உடம்புனா ஒரு புஜமே இல்லையாம். ஒரு புஜமே இல்லாத பாதி உடம்புல பிறந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லான்னு அவங்க மட்டும் சொல்லியிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் சொல்கிறாங்க, இன்ஷா அல்லான்னு மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்களுக்கு 70 ஆண் குழந்தையும் பிறந்து அவங்க 70 குதிரை வீரர்களாகவும் ஆகி அறப்போர் புரிய வந்திருப்பாங்க அப்படின்னு. நபிக்கே அந்த அவ்வளோதுன்னா இன்ஷா அல்லா சொல்லாத நம்மளுக்கெல்லாம் என்ன அல்லாஹ் தான். இன்ஷா அல்லா கண்டிப்பாக சொல்லணும். நம்ம அந்த அந்த குகைவாசிகளோட கல்லறையில் 1963 தான் இந்த எலும்பை கண்டெடுத்தாங்களாம். ஒரே கல்லறையில் குவிக்கப்பட்ட எலும்புகள் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஷா அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமான. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஜல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா கைமல் யுந்திர பஷன் ஷதீதம் மின் லதுன்ஹு வ யுபஷிரல் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஷாலிஹாத்தி அன்ன லஹும் அஜ்ரன் ஹஸனா மா கிஷீன ஃபீஹி அபதா வ யுந்திர அல்லதீன காலு தஹதல்லாஹு வலதா மா லஹும் பிஹி மின் இல்மி வலா லிஆபாஇஹிம்
கபுரத் கலிமத்த தஹ்ருசு மின் அஃப்வாஹிஹிம் யகூலூன இல்லா கதிபா ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா இன்னா ஜஅல்னா மா அலல் அர்லி ஜீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா வ இன்னா லஸாயிலூன மா அலைஹா ஷஹீதன் ஜுர்ஜா அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஃபி அம் ஹஸிப்த அன்ன அஸ்ஹாபல் கஃபி வர் ரகீமி கானு மின் ஆயாத்தினா அஜபா இது அவல் ஃபித்யத்து இலல் கஃபி ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத வஹய்யிக் லனா மின் அம்ரினா ரஷதா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிர் தவானா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.